வாழ்கிறோம்னா வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இப்ப நம்ம சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற கோயில்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு உலகம் பூராம் இருக்க அந்த கோயில் முருகன், தனி முருகன் கோயில்களை போய் சென்று பார்த்து நாம வெப்சைட்ல பதிய இருக்கிறோம். உங்களுடைய உதவி எல்லாம் நமக்கு தேவை. எல்லோரும் எங்கெங்க முருகன் இருக்கிறாரோ எங்களோட அவர் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம அதில் கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். அதை முன்கூட்டியே நான் சொல்லிக்கிறேன். இப்போ காரைக்குடி ரொம்ப அருமையான ஊர், வளர்ந்து வரக்கூடிய பெரிய நகரம். அந்த வளர்ந்து வரக்கூடிய பெரிய நகரத்துல ஒரு முருகன் ஆலயம். நம்ம அந்த முருகன் ஆலயத்தை போய் பார்க்கணும். எங்க இருக்குன்னா எம்பிடிசி செட்டுக்கு பக்கத்துல சம்பை ஊற்று. காரைக்குடிக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தண்ணீர்னா அந்த சம்பை ஊற்று. தமிழ்நாட்டில் இருக்க சில நீரூற்றுகள்ல இந்த ஊற்று ஒரு பெரிய முக்கியமானது. அதற்கான போராட்டங்கள்லாம் பெரிய நடந்தது. அது அப்புறம் அந்த சம்பை ஊற்றுக்கு பின்பு ஒரு அருமையான வைத்தியநாத சுப்பிரமணியர் ஆலயம் இருக்கிறது. அந்த வைத்தியநாத சுப்பிரமணிய ஆலயத்துல கூட்டம் ஒவ்வொரு நாளும் கூடி மக்கள் தன்னுடைய தேவைகளையும் நோய்களையும் போக்கிக் கொள்கிறார். அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அங்க இருக்கிற கேட்கும்போது அந்த பிள்ளையார் பேர் ராமலிங்கம் விநாயகர்னு பேர். ராமலிங்க விநாயகர்னா யாருன்னா, ராமலிங்க வள்ளலாருடைய பேரை வைத்திருக்கிறார்கள் அந்த விநாயகருக்கு. அதை வைத்து வணங்கியதாக முத்துராமலிங்க தேவர் வணங்கியதாக சொல்லப்படுகிறது. அதனால அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது ரொம்ப நீண்ட கால வழக்காக இருந்து சொல்லப்பட்டதாக அங்கே இருப்பவர் சொல்கிறார்கள். மிக அருமையான அந்த முருகன் கோயிலை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அருமையா இருக்கிறது. ரொம்ப அங்க என்ன ஒரு பெரிய சக்தினா, இறைவனுக்கு முன்னாடி நான் பெரியவன் நீ பெரியவன் இல்லை என்று அங்கே சொல்லப்படுகிற அருமையான நிகழ்வு அங்கே நடக்கு. நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஆளும் போய் பாருங்க. அங்க என்னன்னா, இப்ப சிலர்லாம் ஒரு டியூப்லைட் வாங்கி மாட்டிட்டு அதுல தன் பேரை முழுக்க எழுதிட்டு டியூப்லைட் வெளிச்சமே தெரியாம ஆக்கி விடுறார் என்று எல்லா பேச்சாளரும் சொல்லுவார்கள். ஆனா இந்த கோயில் என்னன்னா, யார் அந்த கோயிலுக்கு நிதி உதவி செய்தார்கள், யார் கட்ட உதவி செய்தார்கள், அதுல ஒரு சிறு கல்வெட்டு கூட இங்க வைக்கிறது இல்ல. முருகனுக்கு முன்னாடி நம்ம அவனுக்கு தெரியும்ல நம்மளை பத்தி என்று சொல்லக்கூடிய அருமையான மக்கள் அதை சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அருமையா இருக்கு. அந்த கோவிலை நிறுவும் போது ஒரு சித்தர், இசைக்கு சித்தர்னு, அவர் கூட தன் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அங்க அந்த முருகனை வைக்கும் பொழுது அவர் சீன மொழியில் பேசியிருக்கிறார். என்ன, போகர் உள்ளே வந்து விட்டார் என்று சொல்லி அந்த வைத்தியநாத சுப்பிரமணியனை வைத்திருக்கிறார். நம்மளுடைய தமிழுக்கு கிடைத்த மிக அற்புதமான சித்தர்கள் ஒருத்தர் போகர். அவர் தான் பழனி மலையை நவபாசனங்களை செய்தவர். அதே போல பூம்பாறை நவபாசனத்தையும் செய்து வைத்தவர். அவர் பேரை சொல்லி இங்க வச்சதுனால இன்னைக்கு நோய்கள்லாம் தீர்ற மாதிரி அருமையான அந்த முருகன் இருக்கிறார். எல்லோரும் ஒரு முறை போய் பார்க்கணும். அந்த முருகனை பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கிறது. ஏன்னா இன்னொன்று இருக்கு, இந்த போனதுனால சீனத்திலே மருத்துவம் பெரிய விசேஷமானது. சீனத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து போனவர்கள் ஏராளம். அதில் போகரை சொல்லும் பொழுது ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. ரொம்ப போக முனிவரே அங்க அருளாட்சி தந்ததாக அங்கே நம்பப்படுகிறது. கற்பனை அல்ல, நம்பிக்கை. நம்பிக்கை வேறு, கற்பனை வேறு. அப்படி நம்புவதனால நிறைய மக்கள் தன்னுடைய ஒரு நோய்களையும் தீர்த்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதே போல காரைக்குடிக்கு பக்கத்துல ஒரு அருமையான ஒரு கல்லுப்பட்டி என்ற ஊர். காரைக்குடில அமராவதி ரயில வழிய அதுல இருந்து ஒரு வலது பக்கம் போனோம்னா ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்கு. அமராவதி இருக்கு, அதுக்கு 3 கிலோமீட்டர்ல ஒரு அருமையான தனி நபர் முருகன் கோயில், தனியார் முருகன் கோயில். அங்கே ஒரு கனவுக்கும் முருகனுக்கு ரொம்ப நெருக்கம். நான் சொன்னேன், இந்திரனுடைய மகன் ஜெயந்தன கனவுல போய் முருகன் சொன்னார், நான் இருக்கேன் காப்பா, கோவப்படாத என்று சொன்னார். முருகன் கனவுல சொல்லிட்டாருன்னா அது நடந்தே தீரும் உலகத்துல. அது மட்டும் உண்மை எல்லாரும் சொல்லணுமே, நான் மட்டும் சொல்லவில்லை, எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது உண்மையாக நடந்திருக்கிறது. கனவு காண்கள் என்று எல்லாம் சொல்கிறார். கனவே அவனே கனவு, வேலை கனவு, வேலவனே கனவில் வருகிறான். எப்படி வெற்றி அடையாம இருக்கும்? அது மாதிரி இந்திரனுடைய மகன் கனவிலே சொன்னவன் அவனோட மனம் பூரிப்படைந்தது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த கோயிலே அந்த கல்லுப்பட்டியிலே ஒரு முருகன் கோயில், நல்ல பேங்க் வீதியில அந்த முருகன் கோயிலை கட்டியிருக்காங்க. என்னை இங்கே கட்டுங்கள் என்று சொல்லி பின்பு ராஜகோபுரத்தையும் கட்ட வைத்திருக்கிறார். கனவுல சொல்லி அவர் சொல்லி, என்ன பணமே இல்லை, நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தொழில வருமானத்தை பெருக்கி அந்த ராஜகோபுரத்தை கட்ட வைத்திருக்கிறார். அற்புதமான முருகன். அவருக்கு ஒவ்வொரு கோயிலும் இருக்கு. சின்ன சின்ன ஊர்கள் இருக்க முருகன் கோயிலையும் எல்லா கோயிலையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்பவர்கள் கொஞ்சம் பாருங்க, பக்கத்துல இருக்க கோயில். இப்ப ரொம்ப பேர் என்கிட்ட சொல்லித்தான் அந்த கோயில்லாம் சொல்றாங்க. நீங்களும் அந்த பணியில்
அந்த பங்கு கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் முருகன்கிட்ட சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கோ அதை எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்கு அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எளிமையா போயிடும். முருகன் நம்ம எல்லாரையும் ஒன்னும் சேர்க்கிறாரு, அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இதை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒவ்வொரு கோயிலையும் நம்ம எடுத்து எங்கெங்க இப்ப நம்ம சிவன் கோயில் ஆலயங்கள் எல்லாம் எடுத்தார்கள். அதே போல 63 நாயன்மார்கள் கோயில்கள் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. அதே போல நம்மளுடைய 108 திவ்ய தேசங்களை எல்லாம் பதிந்து வைத்திருக்கிறார்கள். இப்படி முருகன் ஆலயங்களையும் நம்முடைய காலத்தில் நாம் எடுக்க வேண்டும். அந்த பணியை எல்லோரும் கூடி, ஒருவர் அல்ல எல்லோரும் கூடி எடுக்க வேண்டும். நம்முடைய 18 சித்தர்களும் முருகனுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் கண்டு தெளிய வேண்டும். ஒவ்வொரு கோயிலையும் நம்ம கண்டு தெளியும். நாங்க ஒவ்வொரு கோயிலுக்கா அருள் பயணம் சென்று அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். 100 பேர் 200 பேரோட கூட போறோம் சில இடங்கள்ல. வாருங்கள், நீங்களும் வாங்க. எங்க கோயில் இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க இங்க வர்றோம். அதனுடைய பெருமையை எங்களால முடிந்தது இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல போறோம். நீங்களும் அந்த பணியில பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்படி சித்தர்களை பற்றி பார்க்கும் பொழுது அல்லது கேட்கும் போது, ஒண்ணு பார்க்கணும் அல்லது கேட்டா போதும். கற்றலில் கேட்டலே நன்றுன்னு வேற சொன்னார்கள். கேள்வி ஞானம் போதும், கேளுங்கள். முருகனை பத்தி, முருகனுடைய அந்த பெயர் நாமத்தை கேளுங்கள். நிச்சயம் உள்ளே போய் நமக்கு ஒரு சக்தியை அவர் கொடுப்பார். அவ்வளவு. ஏன்னா வேல் உள்ள போகும். வேல் மந்திரமே அருமையா பாடிக்கொண்டிருக்கிறார். கந்தஸ்ரீ அருமையா பாடிக்கொண்டிருக்கிறார்கள், வேல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுல உங்களுடைய பணியும் நிறைய வர வேண்டும். அதேவர் காரைக்குடியில இருக்கிற அந்த முருகன் கோவில் மிக அருமையான கோவில். காரைக்குடிக்கு பக்கத்திலே இருக்கிற கல்லுப்பட்டியில இருக்கிற அந்த முருகன் மிக அருமையானவர். காரைக்குடியிலே இப்பொழுது புதிய ஒரு கோவில், முருகன் கோயிலே, தண்டமாணி கோயிலை ஆரம்பித்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பின்னாடி நாம் செல்வோம். அப்படி எந்தெந்த ஊர் நகரங்கள்ல, சிவகங்கையில எடுத்துட்டா, ராமநாதபுரத்துல எடுத்துட்டா, காரைக்குடியில எடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஊருக்கும் எங்களை அழையுங்கள். நாங்கள் வந்து அங்கு பார்க்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும். இதை நீங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயம் ஒன்று கூடி இந்த தேரை இழுத்து உலகுக்கு காட்டுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.